பொலிட்டிக்கலாக யார் சீஃபோ அப்படி அந்த இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கிற முதலமைச்சர் கவனத்துக்கும் போச்சு, தடுக்க முடியல. அப்போ தடுப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஃபெயிலியர் தான் இங்கே. அதுலேயும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள். இப்போ இந்த தம்பி வந்து ஒரு தலித் அல்ல, ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த இளைஞன். இந்த படுகொலை எந்த விதத்திலும் நாம் நியாயப்படுத்த முடியாது. இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகள் தடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கஸ்டோடியல் டெத்லையும் இதை நாம் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த சாத்தான்குளத்தில் நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது. ஒவ்வொரு முறையும் காவல் நிலையத்தில் நடக்கிற படுகொலை, காவல்துறையினரால் நடக்கிற படுகொலை கண்டிக்கிறோம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேண்டும் என்று கோருகிறோம். ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை என்பது வேதனைக்குரியது. ஒரு அரசியல் கட்சி தலைவரிடமிருந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொஃபஸர் டோன்ல நீங்க இப்ப பேசுறீங்களோன்னு எனக்கு தோணும். ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற போது இருக்கிற ஒரு அது நான் வந்து எல்லா காலகட்டத்திலும் தான், நீங்கள் என்னுடைய பேச்சை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரம்ப காலத்தில் கூட நான் அரசாங்கத்தை எதிர்த்து, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினாலும் கூட பியூரோக்ராட்ஸுடைய கேரக்டரை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறேன். காவல்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ எப்படி மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள்